ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எடுத்தோன்னே டிக்கெட் வாங்கணுன்ட்டாங்க. எனக்கு பக்கு நைட் டிக்கெட் ஒன்று கடைசியில் 5 ரூபா தான் டிக்கெட்டுன்னு அங்கே வருங்க. தண்ணி அவ்வளோ அழகாக கொட்டுது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுக்கிற இடம் இதில் டிக்கெட் கொடுக்கலாம் உங்களை உள்ளவே விட மாட்டாங்க, அடித்து முடி விட்ருவாங்க வெளியே. யானை வச்சுருக்காங்க, வரவேற்புக்காம இது. இங்கே பாருங்க புள்ள போகலாம். இங்கே தான் மேட்டூர் டேமு. இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக தண்ணிலாம் கொட்டுதுன்னு. ஒன்று அழகாக இருக்குது தண்ணி. நைட்டில் வந்தீங்கன்னா கலர் கலராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே வந்தோடனே காற்று ஜில்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்க ஒரு அழகாக செடியெல்லாம் கார்னிங் பண்ணி கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்க ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. இவ்வளோ அழகாக தண்ணிலாம் கொட்டுது. இங்கே பாருங்க மரம்லாம் இவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க. பாருங்க மேட்டூர் அணைன்னு எவ்வளோ பெருசாக எழுதியிருக்காங்க. பாருங்க நடுவில் ஃபவுண்டைன் மாதிரி. நாங்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ எல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பாருங்க எல்லாம் பார்க்க மரம் தான் வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது எல்லாம் பார்க்கவே, பிளேஸ் எல்லாம் சூப்பராக. உள்ளே போனோடனே என் தம்பி சர்க்கிள் தான் ஆடுவன்ட்டான். பாருங்க அவன் பயந்து பயந்து வரான். அப்புறம் எதுக்கு இது எடுக்கணுன்னே தெரில அவனுக்கு. பயந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அடுத்தது அது பனைமரத்து சோடு இருக்கும், அதில் ஏறிட்டு இருக்கான். ஈராப்பா உளுந்தானா எலும்பெல்லாம் முறிஞ்சும், அவ்வளோதான். இங்கே அவ்வளோ கெத்தாக ஏறுறான். இங்கே ஏறிட்டான், பாதி ஏறிட்டான். அதில் ஏறிட்டார மாங்காவை பார்த்துட்டான். நம்ம மாங்காய் வேணும் அழுகுறான். பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அது. பாருங்க மாங்காய் மரத்தை காட்டுறான், எனக்கு அந்த மாங்காய் வேணும்னு. பாருங்க மாங்காய் தொங்குது. பொறிச்சா அங்கே போலீஸ் பிடிச்சிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தான் அங்கே பொறிக்கல. பாருங்க அவன் இன்னும் ஏறுறான் மேலே, பயமேல துளி கூட. பாருங்க எப்படி ஏறி ஸ்டைலாமா அவனுக்கு அது. அதே ஃபேமிலி ஆட்டம் எனக்கு வாந்தி வர ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி ஆட்டுறாங்கலாம், எல்லாம் அலறிட்டோம் நாங்கள்லாம். இது வேற பழக்குங்கிறது கண்டு விழுக்கிற மாதிரி. எங்களுக்கு வேறு அது ஒரு பயம், கண்டுக்கிட்டு போயிருமோன்னு. இங்கே பாருங்க எனக்கு வாந்தியாக வந்துருச்சு. கடைசியில் ஈசா இல்லைண்ணா என் தங்கச்சி கூப்பிட்டா. கடைசியில் ஐயோ அம்மானு கத்த விட்டான் அவளை. இவனுங்க கத்தி அலறா, ஐயோ இல்லை என் தம்பி வேற வரானாமா. இவனை கேர்ஃபுல்லா எப்படி பயப்படுறான். நாங்கள் வாருங்க எல்லாம். இதுல எதுக்கு இவ்வளோ வீரப்பா வரணுங்க. பாருங்க எவ்வளோ பயம். கத்துறா உழுவுறா போச்சு. அடுத்து என் தம்பி வந்துட்டான். அவள் பழிச்சு காமிக்கிறா என் தங்கச்சிக்காரி. அவனை வச்சுக்கிட்டு அண்ணால ஓட்ட முடியலைங்க பிரச்சனை. நான் தான் அழுத்திக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க சொகுசா உட்காந்து, துளி பயம் இல்லை அந்த நாய்க்கு. ஆனால் கத்துறான், எது கத்துறான் தான் தெரில எனக்கும். இங்கே அடுத்தது இந்த ரவுண்டு, அது என்னமோ சொல்லுவாங்களே, ரவுண்ட் ஆட்டாந்தூரி, அது ஆடிட்டுருக்காங்க. அது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுச்சு. கடைசியில் எனக்கு சுற்றி விட்டாங்க பாருங்க ஒரு கொடுமை. அப்பா என்னால் தாங்க முடியல. அவங்களுக்கு நான் ஆட்டி விட்டு கடைசியில் எனக்கு ஆட்டி விட சொன்னால் போடான்ட்டு போயிட்டாங்க. பாருங்க ஸ்லோவாக சுற்றுது எனக்கு மட்டும். ஜாலியாக ஆடுறாங்க நீ விட்டுட்டு. பாருங்க ரொம்ப மெதுவாக சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்தது போயிட்டாங்க ஆட்டாந்தூரிக்கு. இன்னொன்று அவங்க 2 பேர்த்தையும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி விட்டுருக்கேன். எனக்கு எங்கே போனாலும் ஆட்டி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. நிலமை ரொம்ப பாவம். பாருங்க 2 பேர்த்தையும் முடிச்சு இது பண்ணுறாங்க. நான் ஆட்டி விடுங்கிறாங்க. என்னால் முடியல. கடைசியில் என் தங்கச்சி வச்சு நான் ஆடிட்டேன்ல எப்படி. அவங்க அடுத்தது நான் உட்காந்துட்டேன், ஆட்டி விட சொல்கிறேன். என் தம்பி மட்டும் இறங்க மாட்டேங்கிறான். எங்கே போனாலும் அவனுக்கு லக்கு. ஒரு தம்பி வேறு அங்கேருந்து எட்டி பார்த்துட்ருக்கான், இவங்க எப்படா என்ன வருவாங்கன்ட்டு. இவங்க சொகுசாக ஆடிட்டுருக்கான் ராஜா பகவத் மாதிரி. நீ ஆட்டி விட சொன்னால் தள்ளி விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அடுத்தது என் தம்பி வரமாட்டேன்னு திரும்பி நாங்கள் அடுத்தது போனோம். இங்கே வருங்க சேர் மாதிரி என்னமோ இருந்துச்சு. இதுலேயும் நான் தான் ஆட்டுறேன். எங்கள் ஆளை பாருங்க, என் கொடுமை என் முதுகில் வேறு அடி மட்டுன்னு உழுகுது. என்ன பண்ணுறது என் நிலமை. இவங்களோட இடத்துக்கு நான் தனியாகவே வந்திருக்கலாம், நிம்மதியாக சுற்றி பார்த்துருப்பேன். இங்கே பாருங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க என்னை தவிர. எங்கே போனாலும் எனக்கு ஆட்டுற வேலையை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது. என் தங்கச்சி வேறு ஆட்டியே அவனுன்னு பழிச்சு காமிக்கிறா. அவளை வச்சுக்கலாம். பாருங்க இதில் அவளை பழி வாங்கிட்டேன் இல்லை, அலற விட்டேன். இதில் கத்துவா ஐயோ அம்மான்னு. கடைசி வரைக்கும் எனக்கு ஆட்டுற வேலை தான். எங்கே போனாலும் என் நிலமை. ஆடுறாங்க ஒரு தூரம் 1 மணி நேரமாக ஆடுறாங்க. என்ன பண்ணுறது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் எல்லாம். நிறையா பிளேசஸ் இருந்துச்சு. என் தம்பி டார்சனாக மாறிட்டான். அங்கே பாருங்க பார்த்தாக்க என் தங்கச்சி வேறு வரா. புட்டுக்கிட்டு விழுந்துருச்சு என் தங்கச்சி ஆடினதுக்கு.
பொம்மை போட்டுக்கிட்டு விழுல, அவன் போட்டுக்கிட்டு விழுந்துட்டா. பாருங்க என் தம்பி இன்னுமே தெரியாமல் போய்கிட்டு இருக்கான். அதில் பாருங்க எப்படி போகிறான்னு. அப்பயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு என் தங்கச்சிக்காரி பைத்தியக்காரிட்டு போட்டுக்கிட்டு விழுந்துட்டா. ஐயோ அது அங்கேயும் ஏற பார்க்குது, அதால் ஏறவே முடியலைங்க. இங்கே திட்டு மேலே வரைக்கும் ஏறிடுச்சா. புட்றாங்குது, என்னை பிடிச்சி மேலே தூக்கி விட்றவங்களெல்லாம் சாப்பிட்ணுங்குது. பாம்பு பாசை எனக்கு மட்டும் தான் பேச தெரியுங்கனால நான் சொன்னேன், யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, பைத்தியன்ட்டு போகிறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் இங்கே சுற்றி போடுறது முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம். இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு, ரவுண்டு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மானோட தோட்டம். நாங்கள் இப்போ கிளம்புறோம். இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சோன்னா சுற்றி பார்த்தா எல்லாமே மாங்காய் மரமாக தான் இருக்குதுங்க. நாங்கள் இப்போ மீன் சாப்பிட போகிறாங்க வருங்க. அதான் அந்த காலத்து டைனோசராமா வருங்க. உட்காரதுக்கு எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் மரத்துலேயே கட்டியிருக்காங்க. இது கயிறே போடல. இது நிழல் கூட மாதிரி சொன்னாங்க. இது டீ குடிக்கலாமாம்மா வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே வருங்க. மீன் இதில் வகை வகையாக இருக்குது. நாங்கள் இந்த மீன் தான் சொன்னோம், முழு மீன் வருங்க. அங்கே வருங்க நண்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு கட்டிட்டோம் நாங்கள். இங்கே வருங்க மீன் அப்படியே. என் தங்கச்சிக்கு ஆர்வம் மீன் தின்னே ஆகணும்னு. இப்போ